ஒவ்வொரு திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறுவதுடன் அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய ஒரு இனிய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு அந்த திருக்குறளின் பொருளை இணைத்து விளக்கங்கள் கூறி அத்திருக்குறளின் பொருளை மேலும் விளங்கச் செய்து அந்த திருக்குறளின் சீரிய கருத்தினை இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மக்களினுடைய நிகழ்கால வாழ்வியல் முறைகளோடு இணைக்கின்ற ஒரு முயற்சி தான் இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கம். அந்த முயற்சியிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 429. பொருட்பாலிலே அரசியலிலே அறிவுடைமை என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள், எதிர தா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய். எதிர தா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய். அதாவது தமக்கு வரப்போகின்ற துன்பத்தினை முன்னதாகவே அறிந்து தம்மை தற்காத்து கொள்கின்ற அறிவினை உடையவருக்கு நடுக்கம் தரக்கூடிய துன்பம் எதுவும் உண்டாகாது என்பது இந்த திருக்குறளின் அருமையான கருத்தாகும். தன் மனைவி கண்ணகியுடன் படகொன்றிலே பயணிக்கின்ற சிலப்பதிகார கோவலனுக்கு சொல்வது போல உடன் பயணிக்கின்ற கவுந்தியடிகள் அறிவு என்பது எது என்பதை மிக அருமையாக சொல்வதாக அமைக்கப்பட்ட அந்த அற்புதமான பாடல் வரிகளிலே கோவலனை நோக்கி கவுந்தியடிகள் கூறுவார், தண்ணீரிலே தத்தளிக்கின்ற ஓடம் போன்ற இந்த வாழ்க்கையிலே வந்தது வரட்டும் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்றிருப்பவன் முழு மூடனாக இருப்பான். புயல் வரும் முன், தமக்கு துன்பம் வரும் முன் தக்க முன்னெச்சரிக்கை செயல்களை, நடவடிக்கைகளை, ஏற்பாடுகளை முன்கூட்டியே செய்து தம்மையும் தம்மை சேர்ந்தவர்களையும் தம்மை நம்பியவர்களையும் காப்பவன் தான் அறிவாளி. அவ்வாறு வருமுன் காவாதான் என்பவன் அறிவில்லாதவனாக, அறிவு அற்றவனாக, ஏமாளியாக இருப்பான். வாழ்க்கையிலே புயல் போன்ற துன்பங்கள் வருகின்ற போது அவன் தவித்து போய் நிற்பான். அவனால் தனது துன்பத்தினை நீக்கிக் கொள்ள முடியாமல் அந்த துன்பக் கடலிலே அவன் மூழ்கி போவான் என்று வரப்போகின்ற துன்பங்களை அறிந்து அதற்கேற்ப தம்மை தற்காத்து கொள்பவனே அறிவாளி, மற்றவன் ஏமாளி, அறிவற்றவன் என்கின்ற அற்புதமான கருத்தினை கவுந்தியடிகள் கோவலனுக்கு சொல்வதை போல இந்த உலக மக்கள் அனைவருக்கும் சொல்கின்ற அந்த வாய்மைமிக்க பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் 1964 வெளிவந்த பூம்புகார். கலைஞர் கருணாநிதியினுடைய அற்புதமான அந்த பாடல் வரிகளுக்கு ஆர் சுதர்சனம் இனிமையாக இசை அமைக்க KB சுந்தராம்பாள் மிக அற்புதமாக பாடுகின்ற அந்த உண்மை மிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. வந்தது வரட்டும் என்பவன் முழு மூடன், வந்தது வரட்டும் என்பவன் முழு மூடன், வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, புயல் வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, அது வந்த பின்னே தவிப்பவன் தான் ஏமாளி. வந்தது வரட்டும் என்பவன் முழு மூடன், வந்தது வரட்டும் என்பவன் முழு மூடன், வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, புயல் வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, அது வந்த பின்னே தவிப்பவன் தான் ஏமாளி. எனவே தமக்கும் தம்மை சார்ந்தவர்களுக்கும் தம்மை சேர்ந்தவர்களுக்கும் வரப்போகின்ற துன்பங்களை முன்னதாகவே அறிந்து தற்காத்து கொள்கின்ற அறிவினை உடையவருக்கு நடுக்கம் தரக்கூடிய துன்பங்கள் எதுவும் உண்டாகாது என்கிற அறிவுடைமை என்பது எது என்பது சம்பந்தமான இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நாமும் தெளிவான அறிவினை பெற்று வாழ்விலே புகழையும் மேன்மையையும் அடைவோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் எண் 430. அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு நாம் விரைவிலே மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கோரி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு ஆராய்ச்சியாளன் முனைவர் கா. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.